இட்லி தோசையாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பாடாகவே இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் கறி ரெசிபி இருந்துச்சுன்னா யார் இதாக ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சூப்பரான சிக்கன் கறி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 1/2 டீஸ்பூன் உப்பே இந்த ஃபுல் சிக்கன் குக் பண்ணுறக்கும் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூட 2 பட்டை, ஒரு சின்ன சின்ன சைஸ் பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 கிராம்பு, அது கூட ஒரு ஸ்டார் சேர்த்துக்கலாம். ஸ்டார் அனிஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு இதில் 2 பிரிஞ்சி இலையை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 வரமிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இது கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக, அதாவது அந்த பதம் மாறும்ல, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது நல்லா கலரும் கொடுக்கும், லோ ஸ்பைஸியாகவும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் கறி கட் சிக்கன் எடுத்துருக்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு தக்காளியை நல்லா அரைச்சி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் மட்டுமே குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது அந்த சிக்கன் ஒரு 80% நல்லா குக் ஆயிரும். இப்போ இது மாதிரி அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடும். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்ல தேங்காயில் ஒரு மாதிரி திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் இருக்குள்ள, அதை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு டேஸ்ட்டு பாருங்கள், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். அப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணும்போது இந்த தேங்காய் பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாதிரி நல்லா ஆயிலெல்லாம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு. இது ஒரு மைல்டான ஸ்பைஸியாக தான் இருக்கும் இந்த சிக்கன் கறி. ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக மாறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். நல்லா பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.